பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உங்களோடு கூட சேர்ந்து இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கெடுக்கும்படியாக எந்த விதத்திலும் தகுதியில்லாத அடியனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்தபடினால் நான் கர்த்தருக்குள் நன்றியாக இருக்கிறேன். I am grateful in the Lord for giving me an opportunity to join along with you in this holy service. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். John's Gospel chapter 14 verses 2 and 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். In my father's house are many mansions. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. There are many mansions in my father's house. பிதாவின் வீடாகிய அந்த பரலோகத்திலே அந்த நித்தியத்திலே பல்வேறு விதமான விசேஷமான மகிமையேறிய வாசஸ்தலங்கள் காணப்படுகிறது. There are many special and glorious habitations in the Father's house, which is heaven. 4 வித்தியாசமான வாசஸ்தலங்களை நாம் பார்க்கிறோம். We see 4 different habitations. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் 3 வாசஸ்தலங்களின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 21, the first 2 verses, 3 important habitations are mentioned here. சங்கீதத்திலே சீயோனை குறித்து அது தேவன் வாசம் பண்ணுகிற மகிமையேறிய வாசஸ்தலம் என்று நாம் பார்க்கிறோம். And in Psalm we read about Zion, which is a special habitation wherein God is dwelling. இதிலே புதிய எருசலேமை குறித்து நான் சில சத்தியங்களை இந்த காலைவேளையிலே சொல்லும்படியாய் ஆசைக்கிறேன். I desire to impart certain truths about New Jerusalem this morning. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Revelation chapter 21 verses 10 and 11. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கினால் ஒளிய வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. And he carried me away in the spirit to a great and high mountain, and shewed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God, having the glory of God, and her light was like unto a stone most precious, even like a jasper stone, clear as crystal. பிதாவுடைய அந்த வீட்டிலே புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், சீயோன் என்கிற 4 விசேஷித்த வாசஸ்தலங்கள் உண்டு. In that Father's house, heaven, there are special 4 habitations, namely for a new earth, new heaven, new Jerusalem and Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. தேவ ஜனங்களாகிய நம்மை புதிய பூமிக்கோ புதிய வானத்துக்கோ அல்ல, புதிய எருசலேமாய் சீயோனாய் மாறும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord has called us the people of God not for new earth or new heaven, but for new Jerusalem and Zion. நாம் சுதந்தரிக்க போகிற அந்த புதிய எருசலேமுடைய பிரகாசத்தை குறித்து இந்த காலைவேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். This morning we are going to meditate about the brightness of that new Jerusalem, that city which we are going to inherit. நாம் இந்த பூமியிலே செய்கிற நம்முடைய ஜீவியம்தான், திருவசனத்தின்படி நாம் செய்கிற ஒரு ஜீவியம்தான் புதிய எருசலேமின் பிரகாசமாக மாறப்போகிறது. The brightness of New Jerusalem will be the life that we lead according to the word of God in this world. யோவான் தரிசனத்தில் அந்த புதிய எருசலேமை பார்க்கும்போது, When John saw that New Jerusalem in his vision, அதின் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தினக்கல்லை போல காணப்பட்டதாம். its brightness was most precious like the jasper stone. பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போல இருந்ததாம். It was likened to a jasper stone which is clear as crystal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்முடைய ஜீவியம் இந்த உலகத்திலே ஒரு பிரகாசம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியமாய் மாற வேண்டும். Our life should become a shining life in this world. எந்தெந்த விதங்களில் நம்முடைய ஜீவியம் பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது என்பதை நாம் சத்திய வேதத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சுபாவங்கள் மூலமாக இந்த பிரகாசம் நமக்குள் உருவாவதாக எழுதப்பட்டிருக்கிறது. In this holy word in various places we read how this brightness is formed in our life.
அவைகளில் 6 முக்கியமான காரியங்களை இந்த காலை வேளையிலே நான் சொல்ல முடியாது விரும்புகிறேன். I desire to tell 6 important things of it this morning. முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமாய் தரித்திருக்கும் போது இந்த பிரகாசம் நமக்குள்ளே உருவாகிறது. Firstly, this brightness is formed in us when a child of God tarries more in the presence of the Lord. இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தான் கடந்து போகிற எல்லா பாதையின் மத்தியிலும் தேவனை கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த பிரகாசம் நமக்குள்ளே உருவாகிறது. Secondly, that brightness is formed in us when a child of God looks only upon the Lord in all the paths in which he goes. மூன்றாவதாக, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த ஜீவ வசனங்களை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய ஜீவியம் பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது. Thirdly, when we hold on to this word of life shining, hold on to this word of life in this world, we will shine forth as lights, and this brightness will be formed in us. நான்காவதாக, பாவத்திலே மரித்திருக்கிறவர்களையும் பின்மாற்றத்திலே மரித்திருக்கிறவர்களையும் விட்டு அவர்களை விட்டு வெளிப்பட்டு அல்லது வேறு பிரிந்து ஒரு வேறுபாட்டின் ஜீவன் செய்யும் போது நம்முடைய ஜீவியம் பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது. Fourthly, when we lead a life of separation from the sinners and those who are dead in sin and those who are backsliding. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்து, நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை எவ்வளவுக்கு அதிகமாய் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நற்கிரியைகளை செய்ய செய்ய நம்முடைய ஜீவியம் பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது. The more we do good works unto others in this world, the more our life will be brighter. ஆறாவதாக, தேவனுடைய சாயலாய் இருக்கிற ஒரு மகிமையின் சுவிசேஷம் நமக்கு இருக்கிறது. அதை எவ்வளவு கேள்விப்பட்டு அந்த சுவிசேஷத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரகாசம் நமக்குள்ளே உருவாகிறது. Sixthly, we have a glorious gospel which is the very image of God, and the more we hear that gospel and the more we yield to it, the more we will become brighter. இந்த 6 காரியங்களிலே 1-2 காரியங்களை மாத்திரம் நாம் சற்று தியானிப்போம். Let us meditate 1 or 2 things deeply. முதலாவதாக, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் தரித்திருக்கிறோமோ, Firstly, the more we tarry in the presence of the Lord, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வரையிலும் தரித்திருக்கிற ஒரு ஜீவியம் இருக்கிறது. a life wherein we tarry until we hear the voice of the Lord. கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருப்பது என்று சொல்லும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தரித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. There is an experience of tarrying in the presence of the Lord for an hour or 2. ஆனால் நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மணிக்கணக்காக நேரம் போவதே தெரியாமல் தனிமையாய் கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு ஜீவியம் இருக்கிறது. But there is a life wherein we tarry in the presence of the Lord for hours together, for weeks together, wherein we don't feel that the time is running out. வேதத்திலே நாம் மோசேயை குறித்து படிக்கும்போது, When we read about Moses in the word of God, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை, Exodus chapter 34 from verses 28 to 30. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசே பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். And he was there with the Lord 40 days and 40 nights. He did neither eat bread nor drink water, and he wrote upon the tables the words of the covenant, the 10 commandments. And it came to pass, when Moses came down from Mount Sinai with the 2 tables of testimony in Moses' hand, when he came down from the mount, that Moses wist not that the skin of his face shone while he talked with him. And when Aaron and all the children of Israel saw Moses, behold, the skin of his face shone, and they were afraid to come nigh him. இங்கே மோசே கர்த்தருடைய சமூகத்திலே 40 நாட்கள் தரித்திருந்ததை நாம் பார்க்கிறோம். Here we see that Moses tarried in the presence of the Lord for 40 days. இந்த 40 நாட்களிலே கர்த்தர் அவனோடு பேசக்கூடியவராய் காணப்பட்டார். The Lord was speaking with him all these 40 days. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், கர்த்தர் தன்னோடு பேசுகிற வரையிலும் அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்தார். Or in other words, he waited in the presence of the Lord until the Lord spoke with him. 29ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், கர்த்தர் அவரோடு பேசினதினாலே அவருடைய முகம் பிரகாசமடைந்ததாம். In verse 29 we read his face shone because the Lord talked with him. தேவன் நம்மோடு பேசும்போது நம்முடைய ஜீவியத்தில் பிரகாசம் உண்டாகிறது. When the Lord speaks with us, there is brightness or shining in our life. தேவ சத்தம் கேட்கிற வரையிலும் அல்லது தேவனோடு உறவாடுகிற அவருடைய சத்தத்தை கேட்கிற அதுவரையிலும் அவருடைய பாதத்திலே தரித்திருக்கிற ஒரு ஜீவியத்தை
நாம் இந்த கடைசி நாட்களில் வாஞ்சிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to desire in these last days a life wherein we tarry in the presence of the Lord until the Lord speaks with us or until we hear His voice. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பல்வேறு பொறுப்புகளோடு இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இப்படி ஒரு ஜெபஜீவியம் செய்ய சாத்தியமா என்கிறதான எண்ணம் உண்டாகும். We might have a thought whether it is possible for us to lead such a life in this world filled with sin wherein we have greater responsibilities. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, பூமியின் மேல் குடியிருக்கிற சகல ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. அந்த அழிவுக்கு நீங்கள் தப்பும்படியாக, அந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நீங்கள் தப்பும்படியாக அதற்கு முன்பாக இருக்கிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். The Lord Jesus Christ says there is a great destruction which is to come upon this earth, upon all the inhabitants of the earth, and before the tribulation period or the period of Antichrist comes, we should be caught up in the coming of the Lord. லூக்கா 21 அதிகாரம் 35 36 வசனங்களை வாசிக்கும்போது, when we read Luke's Gospel chapter 21 verse 35 and 36, அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால், if you have to escape from the reign of Antichrist, அதற்கு முன்பாக இருக்கிற இயேசுவின் ரகசிய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், if you have to be caught up in the secret coming which is before that, எப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு தேவை? what sort of a prayer life we are in need? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தனிமையாய் தேவனோடு இருக்கிறது மாத்திரமல்ல, not only we tarry alone in the presence of the Lord for 1 or 2 hours, இந்த உலகத்திலே நாம் எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், whatever work we might be doing in this world, அந்த வேலைகளை செய்யும் போதே நாம் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. even while we are doing that work we need an experience of being with God. லூக்கா 21 அதிகாரம் 35 36 வசனங்களை வாசிப்போம். Luke's Gospel chapter 21 verse 35 and 36. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். For as a snare shall it come on all them that dwell on the face of the whole earth. Watch ye therefore, and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு இயேசு பிரதானமாக ஒரு தகுதியை சொல்லுகிறார். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். An important part that Jesus tells that we might be accounted worthy to stand before the Son of Man is that we must always watch and pray. அடுத்த இடத்துல இன்னொரு இடத்துல இயேசு சொல்லும்போது, அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். In another place Jesus says many are called but few are chosen. இயேசுவின் ரகசிய வருகையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. Not everyone will be caught up in the secret coming of the Lord. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களில் அநேக கைவிடப்பட போகிறார்கள். Many people of God who are anointed will be left behind. காரணம் என்ன? What is the reason? தனிப்பட்ட ஜெபம், தேவனோடு உறவாடுகிற ஜெப ஜீவியம் இல்லை. They do not have a personal prayer life of speaking with God. இயேசு அதை குறித்து சொல்லும்போது, when Jesus tells about that, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று சொல்லுகிறார். he tells who are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். He tells how will the chosen people be. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். The elect of God who cry out unto the Lord day and night. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு மென்மையான ஒரு விசேஷித்த ஜெப ஜீவியம் நமக்கு தேவையா இருக்கிறது. We need an excellent special life of prayer. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பது, எப்போதும் ஜெபம் பண்ணி இருப்பது சாத்தியம்தானா என்பதற்கு நம்மை விட்டு கடந்து சென்ற பாஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் ஒரு முறைமையை சொல்லிக் கொடுத்தார். Pastor Yesubadam, who has passed away, he told us in order whether it is possible for us to always tarry in prayer. நான் அவரை பார்த்ததில்லை. I have not seen him. அவர் குன்னூர் சென்டர் பாஸ்டர் இருக்கிற நாட்களிலே, in the days when he was a Kunnur center pastor, எப்போதும் தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் எப்படி ஜெபிப்பது, எப்படி சாத்தியம் என்பதற்கு ஒரு சம்பவத்தை அவர் சொல்லிக் கொடுத்தாராம். he taught them an incident wherein we can understand that it is possible for us to always tarry in prayer. உதாரணமாக சகோதரிமார்கள் சமையல் பண்ணுகிற வேளையில, for example, while sisters are cooking, இப்போது நீங்கள் ஒரு அரிசியை சமைக்கும்படியாக, சோறு சமைக்கும்படியாக அரிசியை கொதிக்கிற தண்ணியில போடும்போது, while you are putting rice into the boiling water, இந்த அரிசியானது கொதிக்கிற தண்ணியில மேலையும் கீழே அப்படி போயிட்டு வந்து கொண்டே இருக்கும். and the rice will be going up and down while the water is bubbling. அதேவேளை அது சோறாய் மாறிவிட்டால் அடியில தங்கிவிடும். அது அதுக்கப்புறம் மேலையும் கீழே போகாது. At the same time, when it is cooked, when it will not go up and down. அப்ப சமைக்கும் போது, சமையல் பண்ணும்போது தேவனிடத்தில் இப்படி ஜெபிக்க வேண்டுமா? So while you cook, you should pray like this unto God. ஆண்டவரே, எனக்குள்ள என்னை வெளிப்படுத்தக்கூடிய, என்னை நானே உயர்த்தக்கூடிய
சுயமாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. Lord, I have an experience within me wherein I reveal myself, wherein I lift up myself, wherein I live according to myself. இந்த எப்படி இந்த அக்னி, அந்த தண்ணி வந்து அக்னியில கொதிக்கும் போது எப்படி அந்த சோறு ஒரு அரிசி, அந்த அரிசி ஒரு சோறாக மாறுகிறதோ, As this water boils and this rice is cooked, அதுபோல என்னுடைய ஜீவியத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்னினால பக்குவப்படுத்தும், உமக்கு ஏற்றதாய் மாற்றும். likewise you should transform my life like unto you through this fire, the anointing of the Holy Spirit. அடுத்து துணி துவைக்கும்படியாக நீங்கள் கடந்து போகும்போது, Nextly, when you go on to wash, அந்த நேரத்தில் எப்படி ஜெப சிந்தையோடு காணப்படுவது? even at that time, how can you be in the mind of prayer? இப்போ நீங்க துணியில் உள்ள கரைகள் போகும்படியாக ப்ளீச்சிங் வாட்டரோ இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி துணியை துவைக்கிறீர்கள். You apply bleaching water or something else to remove the stains in your clothes. அந்த துணியை துவைக்கும் போதே சிந்திக்க வேண்டுமா? While you wash your clothes, you should think like this. எத்தனையோ கரைகள் இந்த வெண் வஸ்திரத்திலிருந்து இந்த ப்ளீச்சிங் வாட்டருக்கு நீக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. This bleaching water has the power to remove so many stains from this white cloth. நம்முடைய ஜீவியமும் ஒரு வஸ்திரத்துக்கு ஒப்பாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Our life is also compared to a garment in the word of God. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று யூதா அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Apostle Jude says you must hate and put away the garment that is stained by flesh. நம்முடைய ஜீவியத்தில் எத்தனையோ மாம்சீகமான சுபாவங்கள் காணப்படுகிறது. There are many carnal characters in our life. அப்ப நாம் துவைக்கிறவர்கள் சொல்ல வேண்டுமா, Those who wash should tell like this. எப்படி இந்த வஸ்திரத்தில் உள்ள கரையெல்லாம் இந்த பொருள் நீக்குகிறதோ, As this bleaching water removes the stains in your garment, அதுபோல இயேசுவின் இரத்தத்தினாலும் நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் என் ஜீவியத்திலே காணப்படுகிற எல்லா கரைகளையும் நீக்க வேண்டுமே என்று சொல்லணுமா? likewise you should remove every stain in my life through the blood of Jesus, by the word of God and by your anointing. பிரயாணம் பண்ணுகிறவர்கள் வேலைக்காக நீங்கள் பிரயாணத்துக்கு போகும்போது பிரயாணத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு போக வேண்டுமா? ஒரு இடத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. Supposing you are traveling for 20 kilometers for your work, இல்ல இங்கிருந்து சென்னைக்கு போறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. or you are going to Chennai from here, அந்த பிரயாணத்துல ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு போக வேண்டுமா? in the traveling you should go in prayer and praise. வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போதும் While you are in your work spot too, இப்படி பல்வேறு காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்க வேண்டுமா? you should compare like this with many things and you should pray. கனம் புரிந்தின பாஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் எப்போதும் ஜெபிப்பது எப்படி நமக்கு சாத்தியம் என்பதற்காக இதை சொல்லிக் கொடுத்தாராம். Pastor Yesubadam had taught like this as to how we can pray always. அருமையானவர்களே, நாம் எந்த வேலைகளில் இருந்தாலும், Dear ones, in whatever work we might be, இந்த சத்தியத்தை ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கோயம்புத்தூர் சென்று வைத்தோம்ல தான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியா இருந்தேன். I was saved and I became a believer in the Coimbatore center. நாங்கள் கோயம்புத்தூர் சென்று வைத்தோம்ல விசுவாசியா இருக்கும்போது இந்த வாலிப நாட்கள்ல இந்த கரட்டு மடத்துல வந்து ஜெபம் பண்ணுவோம். 23 வருடங்களுக்கு முன்பாக 23 years back, when I was a believer in the Center Faith Home at Coimbatore Center, we used to pray at Karattumadam. அன்றைக்கு அங்க சபை இல்லை. There was no church there at that ஒரு time. வீட்டிலே கூடி இருந்து தேவ ஊழியர்கள் சில இங்க இந்த சென்ட்ரல் ஊழியம் செய்த சில பரிசுத்தவான்கள் சென்று வைத்துள்ள வாலிபர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே ஜெபம் பண்ணுவோம். முழு ராத்திரியும் ஜெபம் பண்ணுவோம். Saints of God who were in the Center Faith Home, they will take youths from the Center Faith Home and pray there throughout the night. அப்போது அந்த பரிசுத்தவான் சொன்ன காரியங்கள் எனக்கு நினைவு வருகிறது. இந்த ஊழியம், இந்த இடத்துல ஒரு ஊழியம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், சுற்றுப்பகுதியிலும் ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். I remember the words of the saint of God that a ministry should be started here and ministries should be started in the surrounding areas too. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படி எத்தனையோ முழு இரவுகள் அந்த கரட்டு மடத்துல 18 வயசு 19 வயசுல அநேக வாலிபர்கள் வந்து சென்று வைத்தோம்ல இந்த வாலிபர்கள் வந்து அங்கே ஜெபித்திருக்கிறோம். Likewise, many youths from the Center Faith Home, we had prayed many nights. இதற்காக நான் சொல்லுகிறேன், Why am I telling this? நம்முடைய ஜீவியத்திலே ஒரு விசேஷ ஜெப ஜீவியத்தை நாம் பயிற்சிக்க வேண்டும். We have to exercise a special life of prayer. அப்போது நான் கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனில வர்க் பண்ணி கொண்டிருந்தேன். I was working in a company at Coimbatore. இதை பயிற்சித்து பார்ப்போம் என்று சொல்லி வேலை செய்யும் போது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆவிக்குள்ளாகி வேலை செய்ய முடியுமா என்பதை இந்த சத்தியத்தை கேள்விப்பட்ட போது நான் விசுவாசியான நாட்களில் பரிசுத்து பார்த்திருக்கிறேன். While I was a believer, I wanted to exercise this as to how I can pray and praise and be filled in the Spirit even while I am working. பிரியமானவர்களே, முடியாதது என்று சொல்லக்கூடியது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. Dear ones, that there is nothing impossible in the Christian life. மனுஷரால் இது கூடாததுதான். It is impossible with man. நாம் மனுஷராய் இருந்தால் நம்மால் எதுவுமே கூடாது. If we are human beings, nothing is possible for us. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். But all things are possible with God. நாம் தேவனுக்குள் வரும்போது, When we come into God, தேவன் நம்மை கரங்களில் எடுக்கும்போது, when the Lord takes us in His hand, எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நம்மால் ஜெபிக்க முடியும். we can pray in any situation. அடுத்து அவர் சொல்லுகிறார், Nextly he says, படுத்து தூங்கும் போதும் கூட தேவனோடு உறவாட வேண்டுமா? even while you lie down to sleep, you have to speak with God. மனவாட்டியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது,
It is told about the bride. நான் படுத்து நித்திரை பண்ணினேன், I slept, என் இதயமோ விழித்திருந்தது. but my heart was awake. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். I hear the knock of my beloved. அதுபோல நாம் தூக்கத்திலும் கூட நல்ல ஜெபித்து தூங்க வேண்டுமா? Even while we sleep, we have to pray well and sleep. பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், Pastor Lazarus used to say often, ஒரு கிறிஸ்தவன் படுத்து தூங்க கூடாது, a Christian should not lie down and sleep. தூங்கி படுக்க வேண்டுமா? He should sleep and then only he must lie down. நான் மறுபடியும் சொல்றேன், என் காதில் என் சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. This voice is ringing in my ears, therefore I repeat this. படுத்து தூங்குறதுக்கும் தூங்கி படுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? What is the difference between lying down and sleeping and lying down after we sleep? சரியா 9 மணி ஆனால் சிலர் என்ன செய்வாங்க, 9 மணி ஆனாலே படுக்கைக்கு போய் படுத்துருவார்கள். If it is 9 o'clock, certain people will go to bed. ஆனால் தூக்கம் வர்றதுக்கு 12 மணி 1 மணி ஆகும். But it will take 12 or 1 o'clock when they begin to sleep. படுத்தாலும் படுக்கையில படுத்தாலும் தூக்கம் வராது. Even when they lie down, they will not fall asleep. பல்வேறு காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். They might have to keep on thinking about many things. அதற்கு தான் பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் Pastor சொன்னார்கள், Lazarus says, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? you must keep on praying. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மை அறியாம அப்படியே தூங்கிடுவோம். While you keep on praying, you will sleep without your knowledge. அப்படி தூங்குகிற அந்த தூக்கத்திலே தேவ சத்தம், தேவனுடைய தரிசனங்கள், தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். In such a sleep, you can get the experience of godly visions and hearing the voice of God. இப்போது அநேக சாட்சிகளை கேட்டோம். அதுல 2 சாட்சிகள். We heard many testimonies, and 2 of those, அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். the Lord showed them as to what they must do in their work spot. உலக வேலையில நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. There are many things beyond our wisdom and strength in the world. நான் வேலை பார்க்கிற வேலையிலும் கூட எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. Even I had such experiences while I was working. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது, While we are in the presence of God, ஜெபித்து இருக்கும்போது, while we are in prayer, எந்த வேலையில எந்த மிஷின்ல என்ன ப்ராப்ளம்ங்கறது ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். the Lord will teach us what is the fault and which work in which mission. அதனால ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டம், உலக பிரகாரமான வாழ்க்கையிலோ வேலையிலோ நஷ்டம் ஒன்றும் உண்டாகிறது இல்ல. Therefore you will not face any loss worldly wise. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்து தேசங்களே அசைத்து இருக்கிறார்கள். தேசங்களை, தேசத்தின் ராஜாக்களை ஜீவனுள்ள தேவனுடைய பக்கம் திருப்பி இருக்கிறார்கள். Because in the Old Testament period, many saints of God had prayed and shook the kings and the nations and kingdoms in this world. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுடைய ஜீவியமானது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், உங்களுடைய தேவனே தேவன், அவரை அல்லாமல் வேற தேவன் கிடையாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர்கள் ஜீவியம் காணப்பட்டது. Shadrach, Meshach and Abednego, their life was in such a manner that King Nebuchadnezzar said, there is no other God other than your God. நாம் வேலை செய்கிற ஸ்தலம் எவ்வளவு போராட்டம் மிகுந்த இடமா இருந்தாலும், ஒரு தானியேலை போல, ஒரு சாத்ராக்கை போல நீங்கள் அந்த இடத்திலே காணப்பட்டால், அந்த நிர்வாகம், இந்த தேசம், இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், உங்களுடைய தேவனே மெய்யான தேவன் என்று. There might be many struggles and conflicts in your work spot, but if you are a Daniel or a Shadrach, the people who are working along with you will say, your God is a true God. அதுபோல இந்த கோயம்புத்தூர் பகுதியிலே தான் குனியமுத்தூர்ல ஒரு காலேஜில் நான் படித்துக் நேரு காலேஜில் படித்துக் கொண்டிருந்தேன். I was a student at Nehru College. அந்த சந்தத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது, Well, I was saved at that time. அப்ப அது எத்தனையோ கடினமான பாடம். It was a difficult subject. அந்த கடினமான பாடத்துல ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். The Lord had taught me so many things in the difficult subject too. கர்த்தருடைய அதுல படிக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுவது, Likewise, what I tell unto dear brothers and sisters who are studying, இயேசுவின் இரத்தத்தை எப்போதும் தியானியுங்கள். you must always meditate the blood of Jesus. உங்களுக்கு கடினமான பாடங்களிலே ஒவ்வொரு முறை பரீட்சை எழுதும் போதும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Each time when you appear for your exams in a difficult subject, you must say, I sprinkle the blood of Jesus on the question paper. எழுத போகிற ஆன்சர் பேப்பர்ல இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You must say, I sprinkle the blood of Jesus in the answer sheet. எப்போதும் நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினால் இந்த உலகத்துல எவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அதை எளிமையாய் ஜீவிக்க நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்வார். Our God will help us to lead an easy life, how much ever difficult it might be, when we always pray and praise God. அதுபோல இவையெல்லாம் போக, நம்முடைய வேலை நேரம் போக, நாம் தூங்குற நேரம் போக, இடைப்பட்ட நேரம் இருக்குது, அது தேவனோடு இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். And in the other time wherein we are not working, we have to spend it with God.
முழங்கால் படிட்டு அந்த நேரங்களில் நாம் தேவனோடு தனித்து ஜெபம் பண்ண We வேண்டும். should be on our knees and we should be alone with God in prayer. ஆகவே இயேசு ஒரு மனிதனால் முடியவே முடியாது என்று சொல்லக்கூடிய காரியத்தை செய்யும்படியாய் சொல்லியிருக்க மாட்டார். Therefore Jesus could not have said that people can do those things which are impossible with men. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் If you have to stand before the Son of Man, அதற்கு ஒரே மார்க்கம் தான் உண்டு. there is only one way for it. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். You must always watch and pray. இப்படி நாம் ஜெபிக்க ஜெபிக்க When we keep on praying like this, நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற இருள் அகற்றப்படுகிறது. the darkness in our life will be removed. உலக வாழ்க்கையிலே காணப்படுகிற தோல்விகள் அகற்றப்படுகிறது. The failures in our worldly life will be removed. படிக்கிற பிள்ளைகளுக்கு சில பாடங்கள் கடினமாய் காணப்பட்டாலும் Students who are studying when your subjects are difficult, நீங்கள் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் if you are children of God who pray, எவ்வளவு கடினமான பாடத்தையும் அந்த பரீட்சை எழுதும்படியாகவே தேவனே இறங்கி வருவார். how much of a difficult your subject might be, God himself will rise up to write your exams for you. தனிப்பட்ட ஜீவியத்திலே அனுபவித்த காரியங்களை தான் உங்களுக்கு முன்பாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am telling things which I have experienced in my personal life. அருமையான அதுபோல விசேஷித்த 2 சாட்சிகளை இப்போது கேள்விப்பட்டீர்கள். And likewise you heard 2 special testimonies. யாராலும் முடியாத அந்த மிஷன்ல வந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் தரிசனத்தில் வந்து அதில் உள்ள என்ன பிரச்சனை என்பதை சொல்லி கொடுத்துட்டு போனார். Problems which are impossible for others to rectify, the Lord appeared in a vision and taught him how to rectify it. இந்த உலகத்தில் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் சரி, In whichever department you might work in this world, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு வேற டிபார்ட்மெண்ட் உள்ள பழுது உண்டானால் தெரியாது. those who are of the electrical department will not understand a fault in another ஒரு department. பிளம்பிங் டிபார்ட்மெண்ட் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose it is a plumbing department. அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உள்ள மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு பிளம்பிங்ல உள்ள வேலை தெரியாது. Those who are of the electrical department will not know the works in a plumbing department. அதுபோல ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்களுக்கு ஒரு சரீரத்துல வியாதி வந்தா டாக்டர் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. Likewise those who are in an IT field cannot do the work of a doctor. ஆனால் நம்முடைய தேவனை எடுத்துக்கொண்டால் But when we consider our God, எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேலையும் தெரிந்த நம்முடைய ஞானமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். we have a wise God who knows every work in every department. ஆகவே எல்லா சந்தர்ப்பத்திலும் அவருடைய பாதத்திலே நாம் இருக்கிற அனுபவத்தை பயிற்சியிலே கொண்டு வருவோமாக. Therefore let us exercise and bring into practice an experience of being at the feet of the Lord always. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Matthew's Gospel chapter 17 verse 2. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தனித்து ஜெபம் பண்ணின வேளையில அந்த ஜெபத்தில் இருந்த வேளையில் அவருடைய முகம் பிரகாசித்ததாக நாம் பார்க்கிறோம். We see that the face of Jesus also was shining when he was alone in prayer. மத்தேயு 17:2. Matthew 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. And was transfigured before them, and his face did shine as the sun, and his raiment was white as the light. பிரியமானவர்களே, இந்த கூட்டங்களின் மூலமாக, இந்த வேதபாட கூட்டங்களின் மூலமாக நாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் தேவனோடு தரித்திருக்கிற விசேஷித்த ஜெப ஆவியை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. Dear ones, let the Lord graciously give us a special spirit of prayer wherein we can be alone in the feet of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the ஆகவே Lord. எந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறோமோ, To the extent we tarry in the presence of the Lord, எந்த அளவுக்கு தேவனோடு நாம் தனிமையாய் உறவாட பழகுகிறோமோ, to the extent we learn to speak alone with God. யோபின் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம், We read in the book of Job, நீ அவரோடு பழகி சமாதானமா இரு, you will be acquainted with him and be in peace. அப்போது உனக்கு நன்மை வரும். Then it will be good for you. தேவனோடு பழகுகிற ஒரு அனுபவம், An experience of being acquainted with God. தேவனோடு உறவாடுகிற ஒரு An அனுபவம். experience of speaking with God. ஒரு சகோதரன் சொன்னார், இந்த உலகத்தில் எனக்கு நான் தனிமையாய் விடப்பட்டிருந்தேன், நண்பர்கள் யாரும் இல்ல. A brother said, I was left all alone in this world, I had no friends. சாட்சியில குறிப்பிட்டார், He mentioned in the testimony, நாம் தனிமையாகவே இருப்போமாக, let us be alone. கர்த்தர் ஒருவரே நமக்கு நண்பராக இருக்கட்டும். Let the Lord alone be our friend. உலகத்தில் நமக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தால், Though if we have many friends in this world, ஒரு சின்ன பையன், நம்முடைய சபையில ஒரு சின்ன பையன் இருக்கிறான். there is a small boy in our church. அந்த பையன் சொல்றான், ஒரு இன்னொரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கிறான், He is speaking with another boy. எனக்கு Facebookல 536 நண்பர்கள் இருக்கிறாங்க. I have 536 friends in my Facebook. இப்ப பாருங்க, அநேகர் இன்றைக்கு Facebookல இருக்கிறார்கள். Many are found in the Facebook now. உலக பிரகாரமாக 500 பேர் 600 பேர் தெரிந்தால் அதில் சந்தோஷப்படுகிறார்கள். They are happy if they know 500 or 600 people in the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மனிதனிடத்தில் நீங்கள் அதிகமாய் பேச 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 தேவனிடத்தில் பேசுவது குறையும். The more you speak with God, you will be decreasing in speaking with God.
புலம்பலை நாம் வாசிக்கிறோம். When we read in Lamentations, தனித்திருந்து மௌனமாக இருக்க வேண்டுமா? you should be alone and should be silent. எரேமியா சொல்லுகிறார், Jeremiah says, உம்முடைய கரத்து நிமித்தம் நான் தனித்திருந்தேன். I was alone because of your hand. தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். You should learn to sit alone and to keep silent. தனித்து இருக்கும்போது தேவன் நமக்கு உறவாட ஆரம்பிப்பார். When you are alone, the Lord will speak with us. பத்மு தீவில் இருந்த யோவானை பாருங்கள். See John in the Isle of Patmos. இந்த பூமியில இயேசு உயிரோடு இருக்கும்போது, While Jesus was alive in this world, 12 அப்போஸ்தலர்கள்ல இயேசுவின் மார்புல சார்ந்திருக்கக்கூடிய அனுபவம் யோவானுக்கு மாத்திரமே கிடைத்தது. John alone had the experience of leaning upon Jesus among the other 12 disciples. இயேசுவின் மார்புல சார்ந்திருக்கும் போது கிடைக்காத விசேஷித்த வெளிப்படுத்தல்கள், Special revelations which he did not receive when he was leaning upon Jesus. எப்போது கிடைத்தது? When he received, அவர் தனிமைப்படுத்தப்பட்ட போது, when he was left alone, உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்ற போது, when he passed through persecutions, பாடுகளின் மத்தியிலே கடந்து சென்ற போது, when he went through sufferings, அந்த நேரத்தில் அவர் தேவனோடு உறவாடினார். at that time he conversed with God. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். I was in the spirit on the Lord's day. அப்படித்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள எத்தனையோ விசேஷங்கள் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. It was like this, he received many revelations. ஒரு வசனம் என்னை மிகவும் தொடக்கூடியதா இருந்தது. One verse attracts me so much. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்லுகிறார், In Revelation chapter 5, John அந்த says, 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லும்போது, when he tells about the matter wherein the 7 seals are broken, அந்த சத்தியங்கள் இவருக்கு தெரியவில்லை. he did not understand the truth. அந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவர் என்ன செய்தாராம்? மிகவும் அழுதாராம். He began to weep so much to know those truths. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, When we read Revelation chapter 5, நான் மிகவும் அழுதேன். I wept much. 3-4 வசனங்களை வாசிங்க. Verses 3 and 4. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். And no man in heaven nor in earth, neither under the earth, was able to open the book, neither to look thereon. And I wept much, because no man was found worthy to open and to read the book, neither to look thereon. மறைக்கப்பட்ட ரகசியங்கள், முத்திரிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்திலே காணப்பட்ட அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் மிகவும் அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that he began to weep much so that he might know the hidden mysteries in those sealed books. பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்டு இருக்கிறார். He was in the Isle of Patmos. எத்தனையோ பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். He was facing many problems. இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. It was not at all a matter for him. தேவனோடு இருக்க வேண்டும். He must be with God. அவருடைய சத்தியங்களை அறிய He வேண்டும். must understand his truths. மறைந்திருக்கிற ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். He must learn the hidden secrets. இப்படிப்பட்ட வெளிப்படுத்தலோடு அவர் காணப்பட்டார். He was found with such a revelation. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே தேவனோடு உறவாடுகிற ஒரு ஜீவியத்தை நாம் வாஞ்சிப்போமாக. Therefore let us desire for a life to always keep speaking with God. கர்த்தருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நாம் தரித்திருக்கிறோமோ, The more we tarry in the presence of God, அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள பதவிகள் நம்மை தேடி வரும். to that extent the positions in this earth will come in search of us. ஒரு மெய்யான கிறிஸ்தவன் வேலை ஸ்தலத்துல, தான் பார்க்கிற வேலை ஸ்தலத்துல பதவியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. A true Christian need not go in search of a position where he is working. ப்ரமோஷனுக்காக எந்த ஒரு மனிதனையோ மந்திரியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. He need not go to see any man or a minister for a promotion. தானியேல் ஒரு ஜெப வீரனாய் காணப்பட்டார். Daniel was a prayer warrior. கருகலான காரியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. Hidden secrets were revealed unto him. அந்த கருகலான காரியங்கள் வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டபடினால், Those things which were in dark, because they were revealed unto him, அல்லது கருகலான காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை பெற்றிருந்தபடினால், or else he had a grace so that dark things might be revealed unto him. அந்த தேசத்தின் ராஜா, அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜா பார்த்து சொல்லுகிறான். The king of that kingdom of Babylon told him, பாபிலோன் சாம்ராஜ்யம் என்றால் கிட்டத்தட்ட 127 நாடுகளை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். The kingdom of Babylon was ruling over nearly 120 countries. அந்த 127 நாடுகளுடைய மூன்றாவது ஸ்தானம் தானியேலை தேடி வந்தது. The third position over all these 127 provinces came in search of Daniel. அந்த மூன்றாவது ஸ்தானத்தின் மேல் தானியேல் மயங்கி போகவில்லை. Daniel was not charmed of this thirdly position. அவர் சொல்லுகிற அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். I tell the meaning of that. உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும். Let your gifts be with you. உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். You can give your gifts to somebody else. புதிய வானத்துக்கு போகக்கூடிய நியாயப்பிரமாண கால பரிசுத்தவானாகிய
தானியேலுடைய ஜீவியத்தை பாருங்கள். Look at the life of Daniel, a saint of the period of law. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, Not only for Tamil Nadu, இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, not only for India, இந்த முழு உலகத்துக்கும் மூன்றாவது ஸ்தானம். he received the third position all over the world. அதை எனக்கு வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய ஒரு இருதயம் தானியேலுக்கு இருந்தது. Daniel had a heart to refuse that. ஆனால் பிற்பாடு தேவனுடைய நடத்திப்பின்படி அவர் உயர்த்தப்பட்டார். But later, according to the leading of God, he was promoted. ஆகவே தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. Therefore, there is nothing impossible with God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You must seek the kingdom of God and his righteousness firstly, and all these things shall be added unto you. இப்படி ஒரு ஜெப ஜீவியத்தின் மூலமாக, ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவத்தின் மூலமாக ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்தில் நாம் செய்யும்போது நித்தியத்திலே புதிய எருசலேமாய் மாறுகிறோம். அதனுடைய பிரகாசம், நம்முடைய ஜீவியம் அதனுடைய பிரகாசமாய் மாறுகிறது. When we lead such a life of prayer, of speaking with God, in eternity we become New Jerusalem and our life becomes shining. இரண்டாவதாக இந்த பிரகாசம் எப்படி நமக்குள்ளே உண்டாகிறது? Secondly, how does this shining be created in us? நீங்கள் எந்த பாதையில் கடந்து சென்றாலும், In whatever path you might go. சில வேளை உலக பிரகாரமா நீங்க உயர்த்தப்படலாம், At times you might be promoted worldly wise, ஆவிக்குரிய பிரகாரமா வளர்ச்சி அடையலாம். and you might grow spiritually. அப்போது அவரை நோக்கி பார்க்க வேண்டும். Even then you must look upon him. ஒருவேளை உலக பிரகாரமா தாழ்த்தப்படலாம், At times you might be abased worldly way, பல்வேறு இழப்புகள் உண்டாகலாம், and you might face many losses. நஷ்டங்களும் பரியாசங்களும் உண்டாகலாம். You might face many shame and loss. அந்த சகோதரன் இந்த சாட்சியிலே சொன்னாரே, That brother told in his testimony, நாகர்கோயிலிருந்து எதற்காக இங்கு கொண்டு வந்தீர்? why did you bring me here from Nagarkoil? பரியாசப்படுகிறேன், எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்களே. Everybody are making fun of me. இரவோடு இரவாக பெட்டி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று பொருத்தனை பண்ணினாராம். He decided to take his suitcase and leave in the night. தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். Must look upon God. அடுத்தவர் தேவனை நோக்கி பார்த்தார். He looked upon God. முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். He began to pray on his knees. அப்போது அந்த பரியாசம் எல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். At that time the Lord gave him a victory so that all this reproach might be changed. பிரச்சனை தேவனிடத்தில் இல்லை பிரியமானவர்களே. Problems are not with God, dear ones. பிரச்சனை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தான் இருக்கிறது. This problem is lying with each one of us. நாம் தேவனை தேடுவதும் அவரை நோக்கி பார்வதும் மிக 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 குறைவாக இருக்கிறது. We are very short in looking upon God and seeking after God. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. We have 24 hours a day. அந்த 24 மணி நேரத்துல உலக பிரகாரமான வேலைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் பாடுபடுறீங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க. And you just calculate as to how much hours you are spending on laboring for your worldly works. நம்முடைய தேவனுக்கு ஒரு தராசு இருக்கிறது. Our God has a balance. அந்த தராசை வைத்து ஒரு நாள் அவர் நிறுத்து பார்ப்பார். One day he is going to weigh us in that balance. ஒரு புறஜாதி ராஜாவுக்கு விரோதமாகவே ஆண்டவருடைய தராசு நிறுத்து பார்த்தது. The balance of God weighed a Gentile king. நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது என்று பாபிலோனின் ராஜாவை பார்த்து சொல்லப்பட்டார். He looking at the Babylonian king, he said, you are weighed in the balances and are found wanting. காரணம், தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை அவன் தீட்டுப்படுத்தி விட்டான். The reason was that he defiled the vessels of the temple of God. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். Spiritually each one of us are the temple of God. எத்தனையோ விதங்களில் நம்முடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் தீட்டுப்படுத்தப்பட்டு In வருகிறது. so many ways the vessels of our temple are being defiled. இன்றைக்கு பலரும் பல்வேறு விதமான மேக்கப்பை இந்த ஆலயத்திலே போடுகிறார்கள். Many are adorning themselves with various makeup in the temple. 1 கொரிந்தியர் 6:19 எழுதப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 6, நாம் தேவனுடைய ஆலயம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் ஆலயமாம். not only we are the temple of God but also the temple of the Holy Ghost. மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. Not only that, every anointed person, we do not belong to our own self. என்றைக்கு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ அன்றைக்கே இந்த சரீரம் நமக்கு சொந்தமல்ல, ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறிவிடுகிறது. The day when we are anointed, this body does not belong to us, it belongs to God. நீங்க அடுத்தவருடைய வீட்ல போய் உங்களுடைய இஷ்டப்படி பெயிண்ட் அடிக்க முடியுமா? Can you go and paint another's house? எத்தனையோ கவர்மெண்ட் பில்டிங் இருக்குது. There are many government buildings. அது ஒருவேளை ஒரு கருப்பு கலர்ல இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. Supposing it is black in color. எனக்கு கருப்பு கலரே பிடிக்காது அப்படின்னு சொல்லி வெள்ளை கலரை போய் அடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? Just because you don't like black color, can you paint it in white? அடுத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் நம்முடைய இஷ்டப்படி எதையுமே செய்ய முடியாது. A thing that belongs to somebody else, we cannot do anything of our own desire for it. ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்வோமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சரீரம் உனக்கு சொந்தமானதல்ல. Therefore this morning let us understand, what anointed child of God, your body does not belong to you. 1 கொரிந்தியர் 6:19. 1 Corinthians chapter 6 verse 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What know ye not that your body is the temple of the Holy Ghost which is in you, which ye have of God, and ye are not your own? அது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம்.
That is the temple of the Holy Ghost. அருமையான வாலிப சகோதரியே சகோதரனே, Dear young brother, dear young sister, உன்னுடைய சரீரம் உன்னுடையது அல்ல. your body is not yours. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அது பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் மாறிவிட்டது. நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல. You have become the temple of the Holy Ghost, therefore you do not belong to your own self. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? Don't you know that you are not of your own? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If any man defile the temple of God, the Lord shall defile him. ஆகவே தேவனுக்கு ஒரு தராசு இருக்கு பிரியமானவர்களே. Therefore, dear ones, the Lord has a balance. அவர் நிறுத்து பார்ப்பார். He will weigh. உலக பிரகாரமான வேலைக்கு நாம் எப்படி போகிறோம்? How are we going for our worldly work? தேவ சமூகத்துக்கு நாம் எப்படி வருகிறோம்? How are we coming to the presence of God? இதையெல்லாம் தேவன் நிறுத்து பார்க்கிறார். The Lord will weigh all this. ஆகவே நாம் அவரை நோக்கி பார்க்க, எல்லா சந்தர்ப்பத்திலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். Therefore, in all situations, we must look upon Him. எந்த பிரச்சனையின் வழியாக கடந்து சென்றாலும், In whatever problem we might be going through, எவ்வளவு மரணப்படுக்கையில் இருந்தாலும், how much ever we might be in the deathbed, மரணப்படுக்கையில் இருந்தாலும், எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நம்முடைய மனது அவரோடு இருக்க வேண்டும், துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். even though we are in the deathbed and unable to get up, our mind should be with Him and we must be praising God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 34 verse 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. They looked unto him and were lightened, and their faces were not ashamed. புதிய எருசலேம் பிரகாசமுள்ளதான ஒரு நகரம். New Jerusalem is a shining city. அதுல எவ்வளவேனு இருள் இல்ல. There is no darkness at all. இந்த பூமியில இருளுக்குள்ளும் இருள் உள்ளவர்களாகவும் ஜீவிக்கிறவர்கள் புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. Those who are in darkness and those who have darkness in themselves in this world can never enter into New Jerusalem. அப்ப அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் உண்டாகிறது. Therefore, when we look upon Him, we have brightness. ஒரு குறிக்கப்பட்ட பொருளை நோக்கி பார்க்கும்போது When we look at a particular object, அந்த பொருளுடைய சுபாவம் அப்படியே நமக்குள்ள உருவாகும். the character of that particular object is formed in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவன் பிரகாசம் உள்ளவராய் இருக்கிறபடினால Because God is shining, அவரிடத்துல எவ்வளவேனு இருள் இல்ல. there is no darkness at all in Him. நம்முடைய தேவனிடத்துல எவ்வளவேனு இருள் இல்ல. So, there is no darkness at all in our God. அவர் எப்படி பிரகாசம் உள்ளவராம்? How is He shining? சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist says, 76ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Psalm 76 verse 4, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலும் நீர் பிரகாசம் உள்ளவர். you are shining more than the mountains of prey. கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலும் More than the mountains of prey, நீ பிரகாசம் உள்ளவர். you are shining and excellent. 76:4. மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். Thou art more glorious and excellent than the mountains of prey. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நம் பிரச்சனைகளின் வழியாக கடந்து போகும்போது, When we pass through problems, போராட்டங்களின் வழியாக கடந்து போகும்போது, when we go through struggles, தோல்விகளின் வழியாக கடந்து போகும்போது, when we go through defeats, இப்ப அவர் சொன்னது போல ஒரு பரியாசத்தின் வழியாக கடந்து போகும்போது, as He said, when we go through a path of shame, அவரை நோக்கி பார்க்க we வேண்டும். must look upon Him. அவரை நோக்கி பார்க்க வேண்டும். We must look upon Him. அப்போது அவருடைய பிரகாசம் அப்படியே நமக்குள்ள வரும். Then His brightness will be upon us. அதற்கு வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். I tell you an incident from the Bible. லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டானது. There was a covenant between Jacob and Laban. இன்னின்ன நிறமுள்ள குட்டிகள் கிடைத்தால் அது எனக்கு, இன்னின்ன நிறமுள்ள குட்டிகள் கிடைத்தால் அது உனக்கு. If I have such a colored cattle, it belongs to me, and the other colored cattle will be yours. அப்போது யாக்கோபு என்ன செய்தான்? What will Jacob do then? தனக்கு என்ன நிறமுள்ள அந்த நிறமுள்ள குட்டிகள் வேணுமோ, The color of cattle that he wants, அந்த புன்னை, வாதுமை, அர்மோன் என்று சொல்லக்கூடிய அந்த மரங்களின் கொப்புகளை இடையிடையே வெண்மை தோன்றும்படியாய் உரித்து, பட்டையை உரித்து தண்ணீரிலே போட்டு வைத்தானாம். Jacob will take the rods of a green poplar, hazel and chestnut trees, and he will strip them off their skin, and he will pull white streaks in them. ஆடுகள் குட்டி போடும்போது அதனுடைய கண்களுக்கு எதிராக இதை போட்டு வைத்தானாம். When the sheep are giving forth their young ones, he will put them before their eyes. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37-41. Genesis chapter 30 verse 37 and பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து வெளுத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். Poplar and of the hazel and chestnut tree, and peeled white streaks in them, and made the white appear which was in the rods. And it came to pass, whensoever the stronger cattle did conceive, that Jacob laid the rods before the eyes of the cattle in the gutters, that they might conceive among the rods. அப்ப அந்த மரங்களின் நிறத்தை
அந்த மரங்களின் நிறத்தை, அந்த கிளைகளின் நிறத்தை நோக்கி பார்த்து இந்த ஆடுகள் குட்டி போட்டபோது அதனுடைய நிறம் இதற்குள்ளே உருவானது. The cattle, when they gave forth their young ones, on looking at the colors of those rods, the same colored cattle was begotten. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எழுத்தின்படியாக புன்னை, வாதுமை, அர்மோன் என்கிற அந்த மரக்கிளைகளுக்கு அந்த வல்லமை இருக்குமானால், If such a great power is in those little green poplar, hazel and chestnut trees, நம்முடைய இயேசு கிளை என்று வேதத்திலே அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. our Jesus has a name that he is a branch in the word of God. நம்முடைய இயேசுவுக்கு கிளை எண்ணப்பட்டவர் என்கிற ஒரு நாமம் இருக்கிறது. Our Jesus has a name that he is a branch. எந்த அளவுக்கு அந்த மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறோமோ, To the extent we look upon the Jesus who is hanging on the tree, நம்முடைய தோல்விகள் எல்லாம் அகற்றப்பட்டு, all our failures being removed, நம்முடைய சொந்த நிறம், அதாவது நம்முடைய சொந்த சுபாவம் எல்லாம் மாற்றப்பட்டு, our own color, that is our own characters are entirely changed. அவருடைய அதே நிறம், அவருடைய அதே சுபாவம் நமக்குள்ள உருவாக வேண்டும். His same color and character should be formed in us. நிறம் வந்து சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. Color reveals character. இயேசுவை குறித்து நாம் படிக்கிறோம், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். About Jesus we read, my beloved is white and ruddy. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். My beloved is white and ruddy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்த வெண்மைக்கும் சிவப்புக்கும் பல்வேறு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. There are many spiritual meanings for this white and red. நான் இரண்டு அர்த்தங்களை சொல்லுகிறேன். I give you two meanings. ஒன்று வெண்மை பரிசுத்தத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. White shows the experience of holiness. சிவப்பு அவருடைய நசரேய பிரதிஷ்டையை காட்டுகிறது. Red shows us Nazarite consecration. இந்த இரண்டு நிறத்துக்கு இன்னும் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. There are so many spiritual meanings for these two colors. ஆகவே நிறம் என்பது இங்கே ஜீவியத்தினுடைய சுபாவங்களை காட்டுகிறது. Therefore color shows the characters of our life. ஆகவே இயேசுவுடைய அதே சுபாவம் நமக்குள்ளே உருவாக வேண்டுமானால், Therefore if the same character of Jesus has to be formed in us, அவருக்குள்ள இருக்க அதே பிரகாசம் நமக்குள்ள உருவாக வேண்டுமானால், if that same brightness that is in him should be formed in us, எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் எந்த சூழ்நிலை மத்தியிலும் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு ஜீவன் நமக்கு வேண்டும். in all problems, in all situations, we must have a life of looking only upon him. இயேசு ஒரு முறை சமுத்திரத்திலே நடந்து வந்தார். Once Jesus walked on the sea, பேதுரு ஆசைப்பட்டார், Peter also desired, உம்மை போல சமுத்திரத்தில் நடக்க வேண்டும், I want to walk like you on the sea. வா என்று சொன்னார். He said, come. இயேசுவை நோக்கி பார்த்து நடந்த வரைக்கும் பேதுரு நடந்து போனார். As long as Peter looked upon Jesus, he kept on walking. ஆனால் கொந்தளிக்கிற கடல் அலையை பார்த்தார். He saw the boisterous sea. இந்த பயங்கர காற்றை பார்த்திருக்க கூடும். He looked at the raging sea and the wind. இயேசு மேல் இருக்கிற பார்வையை சற்று விலக்கி அங்குமெங்கும் பார்த்தபோது, When he looked here and there, not looking upon Jesus, அவர் மூழ்க தொடங்கி விட்டார். he began to sink. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான். Our spiritual life is also like that. கொந்தளிக்கிற கடல் அலைகளை நாம் பார்க்க கூடாது. We must not see the raging waves of the sea. காற்றை, பலத்த காற்றை, புயல் காற்றை, சூறாவளி காற்றை நாம் பார்க்க கூடாது. We must not look at the mighty wind or the tempest. இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஓட வேண்டும். We must run looking only on Jesus. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It's written in Hebrews chapter 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். We have to run looking unto Jesus. பிரச்சனைகள் பெருகும்போது இயேசுவை நோக்குவது என்பது கடினமான காரியம். It is very difficult to look unto Jesus when problems are increasing. ஸ்தேவானை பாருங்கள். Consider Stephen. அவர் மேல் அநேக கல்லை எறிந்தார்கள். Many people stoned him. கல்லெறிந்தே அவரை கொன்றார்களாம். They stoned him to death. கல் தன் மேல் எரியக்கூடிய மனிதர்களை அவர் பார்க்கவில்லை. He did not look at the people who threw stones at him. யாரெல்லாம் கல் எறிறாங்க, All those who are also throwing stones. அவங்க முகத்தை பார்க்கல. He did not look at their face. தன் மேல் விழக்கூடிய கற்களையும் பார்க்கவில்லை. He did not look at the stones that fell on him. ஒவ்வொரு கல்லும் அவர் மரணம் அடைகிற வரையிலும் வந்து விழுந்தது. Every stone fell upon him until he died. அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். Just imagine that sight. ஒரு மனிதனை ஒரு கல்லை கொண்டு எறிந்தாலே தாங்க முடியாது. We cannot bear even if one stone is thrown upon us. அநேகர் சேர்ந்து ஒரு மனிதன் மரிக்கிற வரைக்கும் கல்லெறிந்தால், When many join together and throw stones upon him until he dies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 56
Acts of the Apostles chapter 7 verse 55 and 56. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் யாரை நோக்கி பார்த்தார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is written as to whom he looked upon in that situation. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். But he, being full of the Holy Ghost, looked up steadfastly into heaven and saw the glory of God and Jesus standing on the right hand of God, and said, Behold, I see the heavens opened and the Son of Man standing on the right hand of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அவருக்குள்ள ஒரு பிரகாசம் உண்டானது. There was a brightness upon him. தேவனுடைய மகிமையை பார்த்தபோது, When he saw the glory of God, அவரை பார்த்தபோது, when he saw him, வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது, when he looked at the heavens, அந்த தேவனுக்குள்ள இருந்த பிரகாசம் இவருக்குள்ள பிரவேசித்தது. the brightness of God entered him. ஆகவே தான் கல்ல எறிந்தவர்களை அவர் பார்க்கவில்லை. Therefore he did not look at those who stoned him. அந்த உபத்திரவங்களை அவருக்கு சகிக்க முடிந்தது. He was able to endure those persecutions. பிரகாசம் இருக்கும்போது தான் உபத்திரவங்களை சகிக்க முடியுமா? You can endure persecutions only if you have brightness. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள பிரகாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம உபத்திரவங்களை சகிக்க முடியும். The more we have brightness, the more we can endure persecutions. எபிரேயர் 10:32 அப்படி படிக்கிறோம். We read like that in Hebrews chapter 10 verse 32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. But call to remembrance the former days, in which after you were illuminated, you endured a great fight of afflictions. உங்களுக்குள்ளே பிரகாசம் இருக்குமானால், தேவனுடைய அதே பிரகாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால், If you have the same brightness of God in you, தேவனுடைய அதே பிரகாசத்தை அடைவதற்கு நமக்கு சில நாட்கள், சில வருஷங்கள் தேவைப்படும். it may take many years for us to have the same brightness of God. தேவன் நமக்குள்ள ஒரு பிரகாசத்தை அனுப்பும்போது, When the Lord sends a brightness within us, அந்தந்த பாதைக்கு ஏற்றவாறு நாம் கடந்து செல்ல ஒரு பிரகாசத்தை அவர் நமக்கு அனுப்புவார். He will send us a brightness according to the path in which we are going. அந்த பிரகாசம் வரும்போது உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. You endured a great fight of afflictions when you had that brightness. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Concerning the Old Testament saints, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. அதுபோல கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிறவர்களை குறித்து பார்க்கும்போது, When we look at those who are living in the dispensation of அவர் grace, என்ன சொல்லுகிறார்? what does he say? எபிரேய சபையாருக்கு சொல்லும்போது, Looking at the church of the Hebrews, மிகுந்த போராட்டத்தை அவர்கள் சகித்தார்களாம். they have endured a much fight of afflictions. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, When you read Hebrews chapter 11, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு ஒப்பிட்டு ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்தை ஒப்பிட்டு பேசிக் கொண்டு வருகிறார். he is speaking, comparing in Hebrews chapter 10, அங்கே உள்ள தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். he tells those people அவங்களுடைய கடந்த கால ஜீவியம் எப்படி இருந்தது, how was their past life, ரட்சிக்கப்பட்ட போது அவங்க எப்படி இருந்தாங்க, how were they when they were saved, இந்த பிரகாசத்தை முதலாக அவங்க பெற்றுக்கொண்ட போது எப்படி இருந்தாங்க, how were they when they received this brightness for the first time. அவங்களுடைய இளவயதின் பக்தி எப்படி இருந்தது என்பது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். He tells in Hebrews 10 how their devotion was while they were young. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் படித்து பார்த்தால், When you read Hebrews chapter 11 fully, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் Old Testament saints, எப்படி உபத்திரவங்களை சகித்தார்கள், how they endured persecutions, எப்படி பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், how they were slain with the sword, வாளால் அறுப்புண்டார்கள், they were sawn asunder, கல்லெறி வாங்கினார்கள், they were stoned, சிங்கத்தின் கெபிக்குள்ளே போனார்கள். they were put in the den of lions. இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் ஒப்பிட்டு பேசி வருகிறார் தேவ ஜனங்களுக்கு. Likewise he is comparing with the life of every Old Testament saint. ஆனால் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டது, What we read in Hebrews chapter 10 அவர்களுடைய கடந்த கால ஜீவியத்தை சொல்லுகிறார். about their life which was in the past, அந்த கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற விசுவாசிகள், முதலாம் நூற்றாண்டு சபையிலே காணப்பட்ட தேவ ஜனங்கள், about the believers, the people of God in the first century who lived in the period of grace. அவங்களுடைய கடந்த காலத்தை சொல்றார். He speaks about their past life. நீங்க இந்த சத்தியத்தில் வந்தபோது, While you came into this truth, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, while you accepted Jesus, இயேசு உங்க வாழ்க்கையில வந்தபோது, when Jesus came into your life, அந்த நாட்களில் மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. in those days you endured a great fight of afflictions. அப்ப அர்த்தம் என்ன? What does it mean? இப்ப சகிக்க முடியல, Now you are unable to endure. இப்ப சகிக்க முடியலன்னு அர்த்தம். You are unable to endure it right now. அதான் கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்றார். That is what he tells to the Galatians. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is it a privilege, the happiness that you had? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. You ran well. அப்ப நன்றாய் ஓடினீர்களே என்றால், When he tells that you ran well, past tense, it is told in past tense. ஆரம்ப நாட்களில் நன்றாய் ஓடினார்கள். In the beginning days they ran well, ஆனா இன்றைக்கு ஓட்டம் சரியில்லை. but the running is not right today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் காலேபை போல சொல்ல வேண்டும், அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. Therefore in all situations we must tell like Caleb,
I had the strength which I had in those days. அப்படி ஒரு பலன் நமக்கு வேண்டுமானால் If we need such a strength, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர் 11 அதிகாரத்தை தயவு செய்து போய் படித்து பாருங்கள். you can go back home and read Hebrews chapter 11 about the life of the Old Testament saints. இதுல பல பரிசுத்தவான்கள் புதிய வானத்துக்கு தான் போகிறார்கள். Many saints that are mentioned here will go only to new heaven. அவர்கள் கடந்து போன பாதையோடு நாம் போய் கொண்டிருக்கிற பாதையை ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம ஒன்றுமே உபத்திரப்படவில்லை. We have not at all been persecuted when we compare our path with their path. அவர்களுடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய உபத்திரவங்களுக்கு முன்பாக நம்முடைய உபத்திரவத்தை ஒப்பிடும்போது When we compare our persecutions with the persecutions of the Old Testament saints, நம்மில் யாரும் சிங்கத்தின் கவிக்குள்ள இறங்கி போகல. none of us have gone into a den of lions. நம்மில் யாரும் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள இறங்கி போகல. None of us were thrown into the furnace that was heated 7 times more. எழுத்தின்படியாக அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நமக்கு வரல. We did not face any such persecutions literally. வேறு விதங்கள்ல நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது. We have persecutions in some other way. ஆனால் இயேசுவை நாம் நோக்கி பார்த்தால், But if we look at Jesus, அந்த ஸ்தேவான் நோக்கி பார்த்தது போல நோக்கி பார்த்தால், if we look at Jesus like Stephen, கல்லெறிந்து கொன்றாலுமே நமக்கு ஒன்றுமே தெரியாது. even if we are stoned to death, we will not know anything. மாத்திரமல்ல, மரிக்கும்போது not only that, when he died, அவர்களுக்காக ஜெபித்து விட்டு மரிக்கிறார். he prayed for them and died. ஒருவேளை அவங்களுக்காக மன்னியும் ஆண்டவரின் ஜெபிக்காம மரித்திருந்தால், If he had died not forgiving them, அவர் தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்க முடியாது. he will not have entered into the kingdom of heaven. நாம் பாடுபடுவது உபத்திரப்படுவது இதை சகிக்கிறோம். We are suffering and we are enduring. வேற வழியே இல்ல அப்படின்னு சகிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. An experience of enduring because there is no other go. முறுமுறுத்து சகிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. An experience of enduring with murmurings. மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உற்சாகமாய் சகிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. But an experience of enduring joyfully and wholeheartedly and cheerfully. அதே அப்படி சகிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? Those people who endure like that, what will they say? நம்மை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் அல்லது உபத்திரவங்களை கொடுப்பவர்களுக்காகவும் மன்னியும் என்று ஜெபிப்பார்கள். They will pray, Father, forgive those who are persecuting me and giving me trouble. மூன்றாவதாக, Thirdly, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு பிரகாசிக்கிற நீங்கள். Thirdly, those you who are shining, holding forth onto the word of life. பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனம். Philippians chapter 2 verse 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், that ye may be blameless and harmless, the sons of God, without rebuke in the midst of a crooked and perverse nation, among whom ye shine as lights in the world, holding forth the word of life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த வசனத்திலே ஜீவன் இருக்கிறது. There is life in this word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நமக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு வசனத்திலும் ஜீவன் இருக்கிறது. There is life in every word that the Lord has given us. இந்த வசனம் உயிரில்லாத ஒரு வசனம் இல்ல. This is not a lifeless word. என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Jesus said, my words are full of spirit and life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஜீவ வசனங்களை சோதனையின் நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல நாம் பிடித்துக் கொள்கிறோமா அல்லது விட்டு விடுகிறோமா? Are we holding on to this word of life or are we letting it go in times of troubles and trials and temptations? இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜீவித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சிலரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I will tell of certain Old Testament saints who held on to this word of life. முதலாவதாக யெப்தாவின் மகள். Firstly, the daughter of Jephthah. யெப்தா ஒரு பொருத்தனை பண்ணினார். Jephthah made a vow. வேதம் சொல்லுகிறது, ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்ற வேண்டும். If you make a vow, you must fulfill it. நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் 30 அதிகாரம் என்று நினைக்கிறேன். In Numbers 30, I think, அந்த அதிகாரம் முழுதும் பொருத்தனையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. the entire chapter is written about vows. அது தேவனுடைய பிரமாணம். That is the law of God. அது நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லி வர்றார். The Lord is telling that in the laws. அப்ப என்னாகும் 30 அதிகாரத்திலே பொருத்தனை ஒரு மனிதன் செய்தால் அது நிச்சயமாய் நிறைவேற்ற வேண்டும். In Numbers 30, if a man makes a vow, he must surely fulfill it. அப்படி வேதத்தில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. In certain areas in the scripture it is told like that. ஆனா அந்த அதிகாரத்துல, But in that chapter, ஒரு தேவனுடைய பிள்ளை பொருத்தனை பண்ணி a child of God made a vow. அந்த பொருத்தனை நிறைவேற்றாமல் இருக்கவும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. And there are certain things told that he might not fulfill his vow. யெப்தா ஒரு பொருத்தனை பண்ணினார். Jephthah made a vow. அவர் ஜெயத்தோடு திரும்பி வரும்போது, When he returns victoriously, அம்மோன்
அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி ஜெயத்தோடு திரும்பி வருகிறார். Fighting with the Ammonites, he returned with victory. அப்ப என் வீட்டு வாசற்படியிலிருந்து புறப்பட்டு வருவது எதுவோ அதை நான் உனக்கு பலியாய் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணார். He made a vow that anything that proceeds out of my door, I will offer for a sacrifice. எப்தாவுடைய ஒரே மகள் புறப்பட்டு வருகிறார். Only daughter of Jephthah, she came out. இந்த இடத்திலே வாலிப சகோதரிகளுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to tell one thing for young sisters here. உங்களுடைய தகப்பனுக்கு ஆண்டவர் எத்தனையோ ஜெயத்தை கொடுக்கிறார். The Lord gives many victories for your father. உங்களுடைய எழுத்தின்படியாக இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற தகப்பனுக்கு ஆண்டவர் எத்தனையோ விதங்கள்ல ஜெயத்தை கொடுக்கிறார். The Lord is giving victory in many manners for your little fathers these days. அவங்களுடைய பிரயாணங்கள்ல ஆபத்துகள் இருந்து தப்புவிக்கிறார். He rescues them from dangers while they travel. வேலை ஸ்தலத்தில் வரக்கூடிய மரண கண்ணிகள் இருந்து தப்புவிக்கிறார். He delivers them from snares in their work spot. எத்தனையோ விதங்கள்ல உங்களை வளர்க்கக்கூடிய தகப்பன் தாய்க்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். In so many ways the Lord is doing so many benefits unto your parents who are bringing you up. ஆனா எத்தனை வாலிப சகோதரிகள் கர்த்தர் உங்களுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களுக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். How many young sisters are praising God and thanking him for the benefits and the blessings and the deliverance that the Lord has been giving for your parents. இங்கே எப்தாவின் மகளை பாருங்கள். Here see the daughter of Jephthah. தகப்பனுக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்து விட்டார். The Lord had given a victory for her father. தகப்பன் வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவ காத்திருக்கல. She was waiting till her father returned. வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு எல்லாரும் ஒரு குடும்ப ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தியிருக்கலாம். After returning back they could all have gathered as a family and prayed and offered thanksgiving. ஆனா அதுவரையிலும் காத்திருக்கல. But she did not wait until then. தகப்பன் தூரத்துல வந்து கொண்டிருக்கும்போது, Even while the father was coming far away, இவள் தம்புருவை எடுத்து she took the timbrel தேவனை துதித்து and she praised நடனம் God பண்ணி and she danced தேவனுக்குள்ள சந்தோஷித்து, and she was happy in the Lord. என் தகப்பனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து விட்டாரே, The Lord had commanded victory for my father. நன்றினால் நிரம்பி புறப்பட்டு போகிறார். She was filled with gratitude and she proceeded out. இன்றைக்கு ஒரு ஆராதனைக்கு ஒரு காலுக்குள்ள வரும்போது நமக்குள்ள எந்த அளவுக்கு களி கொடுக்கிற அனுபவம் உண்டாகிறது இல்ல. How much we are not having this experience of rejoicing when we come for the service for worship. துதிக்க நாம் வெட்கப்படுகிறோம். We feel ashamed to praise. ஆவியில் நிரம்ப நாம் வெட்கப்படுகிறோம். We are ashamed to get filled in the spirit. சாட்சி சொல்ல வெட்கப்படுகிறோம். We feel shy to testify. எத்தனையோ காரியங்கள் நாம் வெட்கமுடையவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய காரியங்களில் In so many matters concerning God we are feeling ashamed. ஆனால் இவள் நடு தெருவிலே நடனம் பண்ணி கொண்டு போகிறார். But she began to dance in the middle of the streets. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இவளை பார்த்த உடனே தகப்பன் மனம் மடிந்தான். On seeing her, her father was pained in his heart. ஐயோ என் மகளே, மனம் மடியவும் கலங்கவும் பண்ணுகிறாயே. Oh my daughter, you are creating pain and trouble in my heart. நான் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து சொல்லிவிட்டேன். I opened my mouth and told it towards the Lord. அதை நான் மாற்றக்கூடாது And I cannot change it. என்று சொல்லுகிறான். He told like this. அப்ப எப்தா மாத்திரமல்ல பக்தனாய் இருந்தது. Not only Jephthah was a saint. அவனுடைய பிள்ளையும் பாருங்க, அந்த வாலிப பிள்ளை அதே அளவுக்கு இருக்கிறார். Look, his young daughter, she was also like that. அவள் தகப்பனை பார்த்து சொல்லுகிறாள், She looked at her father and said, நீர் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, You did not open your mouth and speak towards the Lord. உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும். Do unto me according to the words of your mouth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப பொருத்தனையை பற்றி தேவனுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அந்த வசனங்களை இவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். Therefore they held on to the word of God that was about the verse. இந்த இடத்துல இந்த வசனத்தை அவங்க விட்டிருக்கலாம். They could have forsaken this word. தேவனுடைய வசனத்தை நாம் சங்கீதத்திலே முதலாம் நாள் பார்த்தது போல நமக்கு பின்னாக எரிந்து போடலாம். As we saw in Psalms, we could have thrown the word of God at our back. ஆண்டவரே, நான் ஒரு ஆடோ ஒரு கன்றோ வரும்னு நினைச்சேன். Lord, I thought a sheep or a young calf will come. ஒரு ஆடா இருந்தா கன்றா இருந்தா பலி செலுத்தியிருக்கலாம். If it had been a sheep or a calf, I could have sacrificed it. ஐயோ, ஒரே மகள். But my only daughter. வேத வல்லுனர்கள் சொல்லுகிறார்கள், Bible scholars say, மரணம் அடையும் நாள் மட்டும் எப்தாவின் மகள் கர்த்தருக்காகவே ஜீவித்தாளாம். Until the days of her death, the daughter of Jephthah, she lived only for the Lord. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் எப்படி ஜீவிக்கிறார்களோ, As servants of God live these days. வேத வல்லுனர்கள் சொல்றாங்க, மரணம் அடையும் வரைக்கும் கர்த்தருக்காக அவள் ஜீவித்தாள். The Bible scholars say, till her death she lived for the sake of the Lord. அதுக்கப்புறம் உலகத்துல யாரோட அவளுக்கு கனெக்ஷன் இல்ல. And after that she had no connection with anyone in the world. தகப்பனோடு உறவு இல்லையாம். No relationship with her father.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப எழுத்தின்படியாக ஒரு யுத்தத்தில் கொடுத்த ஜெயத்துக்காக Now for the little victory that they got in a battle, தேவனுடைய சமூகத்தில் வாயை திறந்து சொல்லிவிட்டோமே, because we opened our mouth and told in the presence of the Lord, அதை மாற்றக்கூடாது. should not change it. என்று உறுதியாயிருந்த எப்தாவையும் எப்தாவின் மகளையும் திரும்பி பாருங்கள். Look at Jephthah and his daughter who were firm in this. நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள், Saints of the law. இவங்களுக்கெல்லாம் புதிய வானம் தான் கிடைக்க போகிறது. They are going to receive only the new heaven. புதிய எருசலேம் போகிற அருமையான வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, Young sister, young brother going to New Jerusalem. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தாய் தகப்பனுக்காக நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீர்களா? Are you thanking and praising God for the good parents that the Lord has given you? அவர்களுக்கு கொடுத்த வேலைக்காக துதிக்கிறீர்களா? Are you praising God for the work that the Lord has given them? சகல ஆபத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தப்புவித்து பாதுகாக்கிறாரே, அதற்காக துதிக்கிறீர்களா? The Lord is preserving them from all dangers every day. Are you praising God for that? எவ்வளவோ வறுமையின் மத்தியிலும் தரித்திரத்தின் மத்தியிலும் திராணிக்கு மிஞ்சி உங்களை வளர்க்கிறார்களே, உங்களை படிக்க வைக்கிறார்களே, அதற்காக கர்த்தருக்குள் நன்றியா இருக்கிறீர்களா? Are you grateful in the Lord for bringing you up and making you to study more your talents and abilities? இல்லை உலகத்து பிள்ளைகளைப் போல உலக பிரகாரமான காரியங்களுக்காக பெற்றோரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? Or else are you striving with your parents for worldly things like the children in this world? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்தபடியாக பொதுவான இரத்த சாட்சியாய் காணப்பட்ட, அதாவது பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் என்று நாம் பார்த்தோம். We saw a river that was clear as crystal. அந்த பொதுவான இரத்த சாட்சியாய் மரித்ததான நாபோத் என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். We are reading about a man Naboth who died as a general martyr. 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 Kings chapter 21. அந்த இடத்துல நாபோத் என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. We read about a man by name Naboth. அவனுக்கு ஒரு சிறு திராட்சை தோட்டம் இருந்தது. He had a vineyard. ஆகாப் அதை விலைக்கு கேட்டான். Ahab wanted it to buy it. ஆனால் இவன் இதை கொடுக்கவில்லை. He did not give it. காரணம், எழுத்தின்படியாக அந்த திராட்சை தோட்ட ராசியானது, அது என்னுடைய அதாவது அந்த திராட்சை தோட்டத்தின் மேலே எனக்கு பல ஆசீர்வாதம் கிடைக்குது, அது ஒரு ராசியான தோட்டம், அப்படி அல்ல அவனுடைய எண்ணம். His thought was not that vineyard was a lucky one for him and he had many blessings out of that. அதுல நிறைய வருமானம் கிடைக்குது, I have received a lot of income from it. அதற்காக அவன் கொடுக்க மறுக்கல. He did not refuse for this. அவன் கொடுக்க மறுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. There was a reason why he refused to 1 give. ராஜாக்கள் 21:3 என்று நினைக்கிறேன். 1 Kings chapter 21 verse 3. என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. The Lord forbid me that I should give the inheritance of my fathers unto you. லேவியராகமத்திலே பிதாக்களின் சுதந்திரத்தை விற்கக்கூடாது என்கிற ஒரு வசனம் இருக்கிறது. In Leviticus there is a word telling that we should not sell the inheritance of our fathers. அந்த வசனத்தை அவர் பிடித்துக் கொண்டார். He held on to that word. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஜீவிச்சவங்க இந்த ஜீவ வசனத்தை எப்படி பிடித்துக் கொண்டார்கள் என்று பாருங்க. See how he held on to the word of God, word of life in the Old Testament. இதனால் அவருக்கு என்ன சம்பவித்தது என்று சொன்னால், What happened because of this? அவர் மேல அபாண்டமான பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. There was a false accusation, allegation laid upon him. அவர் சாகுற வரைக்கும் எல்லாரும் கல்லெறிந்தவரை கொன்றார்கள். Till he was stoned to death. ஒரு 4 கல் வந்து மேல விழுகும்போது, When 4 stones were thrown upon him, இல்ல நான் கொடுத்துறேன், திராட்சை தோட்டத்தை கொடுத்துறேன், I will give the vineyard, என்னை உயிரோட விட்டுருங்க. let me alive. இவர் செத்த பிற்பாடு எப்படி அனுபவிக்க முடியும்? இவர் மரித்த பிற்பாடு, நாபோத் மரித்து போயாச்சுன்னா அவருடைய திராட்சை தோட்டத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? After Naboth dies, how can he enjoy that vineyard? ஆகவே எழுத்தின்படியாக அந்த திராட்சை தோட்டத்தை அனுபவிப்பதல்ல அவருடைய நோக்கம். Therefore it was not his purpose to enjoy that vineyard literally. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். Holding on to the word of God, he died as a martyr. அந்த பிதாக்களின் சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது? அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. There is a spiritual significance for this inheritance of fathers. நமக்கு ஒரு பிதாக்களின் சுதந்திரம் இருக்குது. We have an inheritance of the fathers. கொலோசியர் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடையும்படியாய். In Colossians 1 it is written that we may partake of the inheritance of the saints in the light. கர்த்தர் நம்மை மேன்மையான பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us into the fellowship of the excellent saints of God. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. We have an inheritance. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? What should not we do? அவன் எப்படி அந்த பிதாக்களின் சுதந்திரத்தை காக்கும்படி இரத்த சாட்சியாய் மரித்தானோ, As he died as a martyr to preserve the inheritance of his fathers, நாம் இந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை, பரிசுத்தவான்களை காக்கும்படியாக நாம் மரிக்கவும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We too must be ready even to die to preserve our saints or to preserve the inheritance of the saints. ஒருவேளை உங்களுக்கு பரிசுத்தவான்களுக்காக மரிக்க மனதில்லாமல் அல்லது முடியாமல் இருக்கலாம். Supposing you might not have a mind or a desire to die for the saints, ஆனால் தயவு செய்து
பரிசுத்தவான்களை விற்று போட வேண்டாம். But you should not sell away the saints of God. பரிசுத்தவான்களை மற்றவர்களிடத்தில் விற்று போட வேண்டாம். You must not sell away the saints of God unto others. தேவனுடைய பரிசுத்தவான்களை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து குறை சொல்லி தூற்றி திரிந்து தூசிக்க வேண்டாம். You must not speak ill or blaspheme about the saints of God unto others. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சிறியோராய் இருந்தாலும் பெரியோராய் இருந்தாலும் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் அவர்களை காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. Saints of God, whether they may be young or old, you have a duty to preserve them. இந்த விஷயத்தில் நான் லோத்தை நினைவு கூறுகிறேன். I remember Lot in this matter. தன் வீட்டுக்கு வந்த அந்த தூதரை காக்கும்படியாக அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினார் என்பதை வேதத்தில் படித்து பாருங்கள். We read in the word of God what words he used to keep the saints to preserve the angels who came to his house. இவர்கள் என் கூரையின் கீழ் என்னை நம்பி வந்து விட்டார்கள். They have come under my roof trusting me. என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன வேணாலும் செய்யுங்கள். You can do anything to my family members. ஆனால் இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று லோத்து சொல்கிறார். But you should not do anything to them. அதுபோல எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து வந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தவான்களை நீங்கள் விற்று போடாமல் இருக்க வேண்டும். Therefore you must not sell away the saints of God who have left their all. இஸ்ரவேலின் 7 பாதகம் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். 7 transgressions of Israel. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒவ்வொரு தேசத்தின் 7 பாதகங்களை நாம் படிக்கிறோம். We read in the book of Amos about these 7 burdens. அதுல இஸ்ரவேலின் பாதகம் என்ன தெரியுமா? Do you know what is the transgression of Israel? புறஜாதிகள் செய்த பாதகமாவது பரவாயில்ல. The sins of the Gentiles. புறஜாதிகள் செய்த பாவமாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. Even if it was a sin of the Gentiles, it will be okay. ஆனா தேவ ஜனங்க செஞ்சது என்ன? But what do the people of God do? பரிசுத்தவான்களை எளியவர்களை நீதிமானை ஒரு ஜோடு பாதரட்சிக்காக ஒரு செட்டு செருப்பு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தா பரிசுத்தவான்களை வித்து போடுறது, அங்க போய் பரிசுத்தவான்களை குறை சொல்றது. Speaking ill of the saints of God or selling away the saints of God for a pair of slippers. ஒரு வீட்டுக்கு போறோம். We are going to a house. சூடா ஒரு 2 பஜ்ஜி போட்டு தர்றாங்க. They are giving us hot budgies. அந்த பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு eating that budgies. ஊழியக்காரங்களை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவோம். And speaking a word against the servants of God. எல்லாரும் அல்ல. Not everyone. நமக்குள்ள அந்த சுபாவம் இருக்குதா என்று பாருங்கள். We must find out whether we have that character in us. நமக்கு கர்த்தர் கொடுத்த பரிசுத்தவான்களை நாம் விற்று போட கூடாது. We must not sell away the saints of God given unto us. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Amos chapter 2 verse 6. மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினை திரும்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. That we may buy the poor for silver and the needy for a pair of shoes, and sell the refuse of the wheat. நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கு விற்று போட்டார்களே. They sold the righteous for silver and the poor for a pair of shoes. அப்படிதான் யூதாஸ் எழுத்தின்படியான பணத்துக்காக நம்முடைய இயேசுவை விற்றான். It was like this Judas sold away our Jesus for a little money. அதுபோல கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்தவான்களை எந்த விதத்திலும் நாம் குற்றப்படுத்தாமல் தூசிக்காமல் அவருடைய பெயர்களை கெடுக்காமல் நாம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். Likewise we must walk carefully, not spoiling the name of the saints of God whom the Lord has given us, and neither should we blaspheme them. கொலோசியரில் நாம் படிக்கிறோம். We read in Colossians. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு. Partaking of the inheritance of the saints in light. 1ஆம் அதிகாரம் Chapter 1 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். Verse 12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் Giving thanks unto the Father which hath made us meet to be partakers of the inheritance of the saints in light. முற்பிதாக்கள் மூலமாய் சம்பாதித்த எழுத்தின்படியான திராட்சை தோட்டத்துக்காக நாபோத் இரத்த சாட்சியாய் மரித்திருந்தாள். Naboth died as a martyr for the vineyard which was given to him as an inheritance of his fathers. நமக்கு கிடைத்த இந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் எப்படி கிடைத்தது? How did we receive this inheritance of the saints? நம்முடைய இயேசு கல்வாரியில் இரத்தம் சிந்தி அவருடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை இது. A church that was purchased by the shedding of his own blood of Jesus. அவருடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. A church purchased by his own blood. இயேசு சிலுவையிலே மரித்ததினால் நமக்கு கிடைத்த பரிசுத்தவான்கள். Saints of God whom we received because Jesus died on the cross. ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Therefore glory be to the holy name of the Lord. என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாத ஆகாபே உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. The Lord forbid that I do not give away the inheritance of my fathers. திராட்சை தோட்டங்களை கீரை கொள்ளையாய் மாற்றும்படி ஆகாபின் வல்லமை துடித்துக் கொண்டிருக்கிறது. The spirit of Ahab is wanting to convert this vineyard into a garden of herbs. தேவனுடைய சபையை பரிசுத்தவான்களுடைய சபையை கீரை கொள்ளையாய் மாற்றும்படி ஆகாபின் வல்லமை துடித்துக் கொண்டிருக்கிறது. The spirit of Ahab is wanting to convert the vineyard, the church, into a garden of herbs.
words. ஆகவே பிரியமானவர்களே, ஜீவ வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். Therefore, dear ones, let us hold on to the word of life. இவர்களெல்லாம் புதிய வானத்துக்கு போகக்கூடியவர்களே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு அதற்காக மரித்திருக்கிறார்கள். These ones who are going to new heaven, they held on to this world of life and they died. ஆகவே நாம் பரிசுத்தவான்களுக்காக மரிக்காவிட்டாலும், Therefore, even though we do not die for our saints, கலாத்திய சபையின் ஆரம்ப அனுபவம் என்ன? what is the earlier experience of the Galatian பவுல் church? சாட்சி கொடுக்கிறார். Paul is testifying. உங்களுடைய கண்களை எனக்கு பிடுங்கி கொடுக்க ஒரு கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள். Even if you have to take out your eyes and to give it to me, you would have done that. பவுலுக்கு கண்கள்ல பிரச்சனை காணப்பட்டது. There was a problem in the eyes for Paul. கலாத்திய விசுவாசிகள் The believers of Galatia, அந்த பரிசுத்தவானுக்காக for that saint, நம்முடைய சொந்த கண்களையே பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயத்தம் உள்ளவங்களா இருந்தாங்களாம். they were ready even to pluck out their own eyes and give it away to him. அந்த அளவுக்கு பவுல் மேல் அன்பு வைத்தார்கள். To that extent they had set their love upon Paul. தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டார்கள். They accepted him like the angel or Lord Jesus Christ himself. அதே வேளையில் At the same அதே time, பவுல் that same Paul, அவர்களை கண்டிக்க ஆரம்பித்தார். when he began to reprove them, புத்தி இல்லாத கலாத்தியரே, O foolish Galatians, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? who bewitched your mind that you might not obey the truth? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? Who stopped you from obeying the truth? இதோ நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. Behold, you are looking at days and years and months. இப்படி அவர் கண்டித்து பேச ஆரம்பித்தார். He began to reprove them like this. கண்களை பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு கூர்ந்த அந்த விசுவாசிகள் சத்தியத்தை பேசின போது பகைக்க ஆரம்பித்து விட்டார். Those believers who were ready to give away their eyes, when he began to speak the truth, they began to hate him. அவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ? Did I become an enemy for you because I said the truth? பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்தை இந்த பகல் காலம் நிதானிப்போமாக. Beloved ones, let us discern our life this daytime. பரிசுத்த ஆவியானவர் ஏவினபடினால் இந்த வார்த்தைகள் வருகிறது. These words are coming out of the urging of the Holy Spirit. இதோ ஆவியானவர் என்னை இந்த விதத்திலே நடத்துகிறார். The Spirit of the Lord is leading me like this. நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போம். Let us discern our life. இந்த விஷயங்கள்லாம் நான் பேசும்படியாய் சிந்தித்து வரவில்லை. I did not imagine to speak these things, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். but the Spirit of the Holy Spirit is leading me. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கலும் மேன்மையான ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. A better inheritance is kept for us rather than the inheritance of the Old Testament அந்த saints. புதிய எருசலேமின் பிரகாசமாய் நம்முடைய ஜீவியம் மாறப்போகிறது. Our life is going to be bright like that New Jerusalem. அப்ப நாம் எப்படி செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். How should we live then? We have to live holding on to the word of life. அடுத்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. Rise up from the dead. எபேசியர் 5:14 படிக்கிறோம். We read like that in Ephesians 5:14. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது உன்னை கிறிஸ்து பிரகாசிப்பார். You who are sleeping, you awake from the dead, and the Christ will enlighten you. பின்மாற்றக்காரர்களை விட்டு வெளியே வருவோமாக. Let us come out from the backsliders. பாவிகளோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு வெளியில வருவோமாக. Let us come out from the fellowship of the sinners. பரிசுத்தவான்களுக்கும் நடத்திப்புக்கும் தூசித்து அவருடைய பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறவர்களோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு வெளியே வருவோமாக. Let us come out from the fellowship of those who are blaspheming and spoiling the name of the saints of God. அப்போதுதான் கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க முடியும். Only then Christ can shine in us. இந்த பிரகாசம் தான் புதிய எருசலேமின் பிரகாசமாய் மாறப்போகிறது. This brightness will become the brightness of New Jerusalem. அடுத்து மகிமையான சுவிசேஷம். And a glorious gospel. 2 கொரிந்தியர்ல நாம் படிக்கிறோம். We read in 2 Corinthians. அந்த வசனத்தை வீட்டில் படித்துக் கொள்ளுங்கள். You can read that verse at home. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம் 6 வசனம். 2 Corinthians chapter 4 verse 4 and 6. ஆகவே நற்கிரிகளை செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். Let us do all these things according to the law. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இதோ நம்முடைய மத்தியில் நம்முடைய தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். Behold, our God is moving in our midst. இப்ப யார் எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும், In whatever state you might have come, இப்பொழுது நாம் கேட்ட வார்த்தைகளின்படி according to the word that we heard right இதோ now, நம்ம மத்தியிலே இருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. behold, let us look at our Jesus who is in our midst. நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போமாக. Let us look at our God. கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிற ஒரு பிரகாசம் உள்ளவர். He is brighter than the mountains of praise. அவருடைய பிரகாசம் நமக்குள்ளே அவர் அனுப்புகிறார். He is sending forth his brightness into us. என்னால் முடியல இந்த வாழ்க்கை வாழ என்னால் முடியல என்ற எண்ணத்தோடு அறிக்கையோடு கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே, O child of God who came with a confession, it is impossible for me to lead this life. தேவனுடைய கிருபையினால் By the grace of God, இனி எல்லாம் உன்னால் முடிய போகிறது. all things are going to be possible for you. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல போகிறாய். You are going to say, I can do all things through Christ which strengtheneth me. ஒரு மகிமையேறிய எருசலேமாய் நம்மை மாற்ற முடியாத கர்த்தர் அந்த வேலையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். God is doing that work to transform us into a glorious Jerusalem. அந்த நகரம் இப்போது கட்டப்பட்டு வருகிறது. That city is being built right now. நம் ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் தான் இந்த சுபாவங்களை கொண்டு கர்த்தர் கட்டி வருகிறார். The Lord is building it according to our life and our characters. ஆகவே புதிய எருசலேமாய் மாறும்படி
Therefore, let us that we might be changed as நம்மை new பலியாய் Jerusalem. ஒப்படைப்போமாக. Let us offer ourselves as a அந்த sacrifice. பிரகாசத்தை எனக்குள்ள உருவாக்கும் என்று இப்போது கேட்போமாக. Let us ask the brightness to be formed in us. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. Those who can be on your knees, be on your நீங்கள் knees. எல்லாரும் முழங்கால் படியிட வேண்டும் என்று நான் சொல்லுகிறதில்லை. Not that everyone should be on your knees. உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord knows your pain. ஒருவேளை நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் In whatever state you might have come, இருதயத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. you call out unto the Lord right from your அவரை heart. நோக்கி பார். Look at him. அன்றைக்கு ஸ்தேவான் பார்த்தது போல பார். As Stephen looked, you should also look at him. இதுவரை நாம் பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருந்தோம். Thus far we were looking at our problems. நம்மேல் விழக்கூடிய கற்களை பார்த்துக் கொண்டிருந்தோம். We were looking at the stones that were falling upon us. கல் எறிந்தவர்கள் யார் யார் என்று முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தோம். And we were looking at the faces of those people who stoned us. இனி வேண்டாம். Hereafterwards, let us not அப்படி do பார்த்தா that. அவர்கள் மேல் கசப்பு வரும். If we look at like that, we will have bitterness. வைராக்கியம் வரும். We will have vengeance. நாம் அப்படி பார்க்க வேண்டாம். Let us not look like that. வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். Let us look towards the heaven. ஸ்தேவான் பார்த்தது போல இந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் வானத்தை அண்ணாந்து பார்ப்போம். Let every one of us who come for this meeting look at the heavens like Stephen. ஒளியின் வேகத்தை பார்க்கலாம். We are looking at the swiftness of light. ஒளியின் பிரகாசத்தை பார்க்கலாம். We are looking at the brightness of light. ஒரு மின்னலின் பிரகாசத்தை பார்க்கலாம். We are looking at the shining of the lightning. கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலாம். பிரகாசமுள்ள தேவனிடத்திலிருந்து ஒரு பிரகாசம் இங்க இறங்கி வருகிறது. Behold, a brightness is coming from God who is brighter than the mountains of prayer. மாத்திரமல்ல, Not only that, ஜெபத்தில் அதிகமாய் தேவனை துதிக்கும் போது the more we praise God in prayer, நமக்குள்ள பிரகாசம் உண்டாகுது. we have a brightness found in us. ரோமர் 1:21 Romans 1:21. தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை ஸ்தோத்திரியாமல் இருந்தால் சிந்தனையில் வீணராய் போவோம். We will become vain in our imaginations when we fail to praise God and to glorify God. உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. Their heart became darkened. நமக்குள்ள இருள் உண்டாக நமக்குள்ள ஒரு துதியின் ஆவி இல்ல. If we have darkness in us, we don't have a spirit of praise. இப்போது வாயை திறந்து துதிக்க ஆரம்பியுங்கள். Right now, open your mouths and praise God. தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி, The brightness of the image of the glorious gospel. அந்த மகிமையின் சுவிசேஷம் தான் தேவனுடைய சாயலாய் மண்ணான மனிதனை, பாவியான மனிதனை, விழுந்து போன மனிதனை மாற்றுகிறது. That glorious gospel will transform this earthly man, a sinner, into the very image of God. எந்த உபதேசத்தையும் கேட்டு கடினம் என்று முறுமுறுக்க வேண்டாம். Do not murmur that the doctrine is hard. உபதேசத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். Do not resist the doctrine. என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லுங்கள். You should say, Lord, I am unable to do. இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுங்கள். Lord, I don't have strength to live according to this truth. உபதேசம் உண்மைதான். The doctrine is true, என்னால முடியல என்று சொல்லுங்கள். but I am unable to do. அந்த மகிமையின் சுவிசேஷம் தேவனுடைய சாயலாய் உங்களையும் என்னையும் மாற்றக்கூடியது. That glorious gospel, the image of God, is able to transform you and me. அது நமக்குள்ள ஒரு பிரகாசத்தை கொண்டு வருகிறது. That will bring a brightness in us. இப்போதே இந்த வார்த்தைகள் மூலமாக ஒரு பெரிய பிரகாசத்தை ஆண்டவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள அனுப்பி இருக்கிறார். Right now the Lord has sent a brightness within you and me through these words. இருளின் வல்லமை வெளியேறுகிறது. The power of darkness is getting out. அந்தகாரம் ஓடுகிறது. Darkness is running away. ஒரு பெரிய பரலோகத்தின் பிரகாசம். Behold the great shining of heaven. தேவனுடைய பிரகாசம். The shining of God. நாம் ஒவ்வொருவருக்குள்ள இந்த நல்ல பிரவேசிக்கிறது. The brightness of God is entering into every one of us. அந்த பிரகாசத்தினால் பிரகாசமடைய புதிய எருசலேமாய் சீயோனாய் மாற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வார். May the Lord help you.